வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய முதல்வர் வந்து 717 டாஸ்மார்க் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு நியூஸ் நிறையா போயிட்டுருக்கு. நிறைய இடத்துல க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அதோடைய விளைவு பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு போயிட்டுருக்கு தெரியுங்களா? சில இடங்களில் வந்து ரெகுலராக குடிக்கிற குடிமக்கள் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு வந்து அது வந்து ரொம்ப பாதிப்பாக இருக்குங்கிற மாதிரி நிறைய இடத்துல வந்து பிரச்சனையாக போயிட்டுருக்கு. ஒரு குறிப்பிட்ட நண்பர்கள் பார்த்திங்கன்னா, அதாவது இந்த குடிச்சிக்கிட்டே இருந்துட்டு இப்போ குடிக்காமல் இருக்கிறனால கை காலெலாம் வந்து ரொம்ப நடுங்குது, என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, இன்றைக்கி எனக்கு ஏதாவது ஒன்றுனா என் குடும்பத்தை யார் காப்பாற்றுவா? குடியை வந்து உடனே நிப்பாட்ட முடியாது, இதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நிப்பாட்ட முடியுமே தவிர உடனே நிப்பாட்ட முடியாது. இத்தனை வருஷமாக குடிச்சிட்டு திடீர்னு எப்படி குடிக்காமல் இருக்கிறது? கை காலெல்லாம் ஒரு மாதிரியாக வந்து நடுங்க ஆரம்பிக்குது, எனக்கு உடம்புல வந்து பல மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சிருச்சு இப்பயே, அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ஏரியாவில் பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. என்னுடைய சாவுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஆட்சி தான் வந்து பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. நம்மளுடைய முதல்வர் வந்து சில நல்ல விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு. இது வந்து நிறையா பேர்த்துக்கு வந்து நன்மைகள் தான் அதிகமாக இருக்க தவிர இது வந்து கொண்டு போய் எப்படி முடிக்குதுன்னு தெரில. சில குடிமக்கள்லாம் வந்து போராட்டம் நடத்துகிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அதாவது ஒயின் ஷாப்பை மூடணும் அப்படிங்கிறது வந்து பெண்களுடைய முக்கியமான பங்கு. இது ஆண்களுக்கும் பார்த்திங்கன்னா இப்போ வந்து இது ரொம்ப தொந்தரவாக இருக்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா வந்து முதல்ல வந்து ஒரு கோட்டருக்கு வந்து நான் 150 ரூபா 160 ரூபா செலவு பண்ணேன். இன்றைக்கி வந்து 60 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்குது. அதுக்கு தனியாக ஒரு 100 ரூபாய்க்கு 150 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிக்க வேண்டியதாக இருக்குது ஒரு கோட்டர் குடிக்கிறதுக்காக. அதே மாதிரி பஸ் ஏறி போக வேண்டியதாக இருக்குது. கால்குலேஷன் பண்ணி பார்த்தா முதல்ல 170 ரூபா செலவு பண்ண இடத்துல இன்றைக்கி வந்து நான் 300 400 ரூபா செலவு பண்ணிட்டு போகிறேன். ஏன்னா நான் என்னுடைய உடம்பு வலிக்கு வந்து நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சில குடிமக்கள் வந்து சொல்கிறாங்க. உங்களுடைய கருத்து இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கொஞ்சம்.